அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாவது பிறையில நேத்து நம்ம ஒரு அமலை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அந்த அமலை தாங்கள் தொடர்ந்து 10 நாட்களும் செய்யுமாறு தங்கள்கிட்ட கேட்டுக்கொள்றேன். இன்ஷா அல்லாஹ் இன்று இதுவும் முதல் பிறையிலிருந்து செய்யக்கூடிய அமல் தான். இன்ஷா அல்லாஹ் இது பிறை 2 நீங்க செய்ய ஆரம்பிக்க போறீங்க, அல்லது நாளை காலையில இன்ஷா அல்லாஹ் செய்ய ஆரம்பிக்க போறீங்க. இந்த அமலை ஈதினுடைய நாள் வரை இன்ஷா அல்லாஹ் தாங்கள் தொடர்ந்து செய்து கொள்ளுங்க. அமலை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம், அதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத இன்ஷா அல்லாஹ் அதுக்கு அடுத்து பார்ப்போம். ஆரம்பமாக காலையில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சுபஹிலிருந்து ஆரம்பிச்சு மகரிப் வரைக்கும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தாங்கள் 21 முறை சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்ளுங்கள். சூரத்துல் ஃபாத்திஹா ரொம்ப இலகுவான சூரா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். சூரத்துல் ஃபாத்திஹாவை 21 முறை ஓதிக்கொள்ளுங்க. ஒரே அமர்வில் ஓதுவது சிறந்தது. இல்ல உங்களால முடியலையா, விட்டு விட்டு ஓத நினைக்கிறீங்களா, தாராளமாக விட்டு விட்டு ஓதலாம். ஆனா என்னுடைய மஷூரா 21 தடவைங்கிறது பெரிய நேரம் எடுக்க போறதில்ல, ஒரே அமர்வுல இன்ஷா அல்லாஹ் ஓதுவது சிறந்தது. பிறகு மகரிபில் இருந்து அடுத்த நாள் ஃபஜ்ர் வரை இரவுல எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் 3 முறை சூரத்துல் வாக்கியாவை தாங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். சூரத்துல் வாக்கியா குர்ஆன்ல எத்தனாவது சூரா, அது எத்தனாவது சூரா இருக்கு இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்துடும். சூரத்துல் வாக்கியா ஒரு 2.5 சஃபா உள்ள ஒரு சூரா. 2 சஃபா 2.5 சஃபா வரும். பெரிய நேரம் ஒன்றும் எடுக்காது. ஒரு சூறாவை முடிக்கிறதுக்கு நமக்கு 5 நிமிஷத்துல இருந்து ஒரு 7 நிமிஷம் ஆகலாம், அவ்வளவுதான். அந்த சூறாவை தாங்கள் 3 முறை ஓதணும். சூரத்துல் வாக்கியாவை ஒரே அமர்வில் ஓத வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹாவை தாங்க விட்டு விட்டு கூட 21 தடவை முடிக்கலாம். ஆனா சூரத்துல் வாக்கியாவை தாங்கள் ஒரே அமர்வில் 3 முறை ஓதிக்கொள்ளுங்கள். இந்த அமலை ஈதினுடைய நாள் வரை தாங்கள் தொடர்ந்து செய்யணும். ஈதினுடைய நாளுக்கு முந்தைய நாள், ஈதினுடைய நாள்ல நம்ம கொஞ்சம் பிஸியா இருக்கிற நாட்கள், அந்த நாட்கள் நம்ம குர்பானி கொடுப்போம், மற்றவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும், அல்லது வீட்டில் ஏதாவது ட்ரெஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த மாதிரி எந்த ஒரு சூழல் இருந்தாலும் இந்த அமலை தாங்கள் மறந்து விடாதீர்கள். தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் செய்யுங்க. இதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 பலன்களை அவர்களுக்கு தருகிறான். யார் இதனை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு அடுத்த 1 வருடம் அல்லாஹ் கடுமையான மிக ஆபத்தான நோய் நொடிகளில் இருந்து அவர்களை பாதுகாக்கிறான். அவர்களுடைய உருக்குலைஞ்சு போற அளவுக்கான எந்த நோயையும் அல்லாஹ் தரமாட்டான். சின்ன சின்ன சளி காய்ச்சல் இது பிரச்சனை இல்லை, கடுமையான மிக மோசமான நோய்களில் இருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கிறார். இரண்டாவதாக எவர் ஓதுகிறாரோ அவருடைய இரணத்தில் அல்லாஹ் பரக்கச் செய்கிறான். அவருடைய இரணத்தில் குறைவில்லா தன்மையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். இல்லை என்ற நிலை அவருடைய ரிசுக்கில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த 1 வருடத்திற்கு இருக்காது. மூன்றாவதாக அவருடைய எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் இலகுவை ஏற்படுத்துகிறான். அவருடைய காரியங்கள் சிரமமாக ஆகாது, அவர் அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்காது. அல்லாஹ் அவரோடு இலகுவாக நடந்து கொள்கிறான். இந்த 3ம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 10 நாட்கள் ஓதுவதன் மூலமாக நமக்கு தருவது. தாங்கள் நிச்சயமாக இதனை ஓதிக்கொள்ளுங்க. ஒரு நாள் விடுபட்டுருச்சு, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வருடத்துல இந்த ஒரு நாளையும் நீங்க இன்ஷா அல்லாஹ் கவர் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து இந்த அமலை இன்ஷா அல்லாஹ் தாங்க தொடருங்க. மேலும் நேத்து நான் உங்களுக்கு சொன்ன அமல்ல லா இலாஹா இல்லல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இந்த 3ஐயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஓத சொல்லியிருக்காங்க. அதுல பரக்கத்து கிடைக்கிறது. மேலும் நேத்து நம்ம சொன்ன சூரத்துல் ஃபஜ்ருடைய அமலாக இருக்கட்டும், மேலும் இஷாவிற்கு பிறகான அமலாக இருக்கட்டும், மிக பரக்கத்து வாய்ந்தவை. விடாமல் இன்ஷா அல்லாஹ் இந்த 10 நாட்கள் அதனையும் தாங்க செய்ய முயற்சி செய்யுங்க. இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களின் பரக்கத்தை நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அவனது பாதுகாப்பின் கீழ் நம்மை வைத்தல் புரிவானாக. ஆமீன். இது போன்ற பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்களும் இது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயன்பட லைக் பண்ணுங்க. இதை மற்றொருவரை ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் சிந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், கல்வியை தேடக்கூடிய மாணவருக்காக வானங்களில் உள்ள படைப்பினங்கள் அனைத்தும் பூமியில் உள்ள படைப்பினங்கள் அனைத்தும் துவா செய்கின்றன. வரை என்றால் நீருக்குள் இருக்கும் மீன்களும் கூட அவருக்காக துவா செய்கின்றன. ஒரு வணக்கசாலியை விட ஒரு ஆலிமின் சிறப்பானது நட்சத்திரங்களின் மீது சந்திரனுக்கு இருக்கும் சிறப்பை போன்றதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மாணவர்களே, தங்களுடைய பிள்ளைகளை சிறந்த ஆலிமாகவும் ஹாஃபிலாகவும் உருவாக்குவதற்கான அற்புதமான தேர்வாக நமது அல் மதரசத்து சாதியா தங்களுக்காக இருக்கும். கீழ்கண்ட இந்த நம்பருக்கு தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதும். அட்மிஷன் வாட்ஸ்அப் செய்த உடனேயே தங்களுக்கு அட்மிஷனுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு நேராக கால் பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ்
தங்களுடைய விவரங்கள் எல்லாம் தெரிந்து கொள்வோம். மதரசாவுடைய விஷயங்கள், தங்களுடைய சந்தேகங்களை முழுக்க நம்மள்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம். எளிமையான இயற்கையான சூழலில் தரமான கல்வியோடு தங்களுடைய பிள்ளைகள் சிறந்த ஆலிமாகவும் ஹாஃபிலாகவும் உருவாகி இன்ஷா அல்லாஹ் வருவார்கள். மதரசா அதற்காக நிச்சயமாக உதவும். தாங்கள் தங்களுடைய மேலான துவாவில் நமது மதரசாவை ஞாபகம் வைப்பதோடு தங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்கள், தங்களுக்கு தெரிந்தவர்கள் யாரேனும் தங்களுடைய பிள்ளைகளை மதரசாவில் சேர்க்க விரும்பினாங்கன்னு சொன்னால் தாராளமாக நம்ம மதரசாவை தாங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் அவங்களுக்காக நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாலும் ஓகே தான், அட்மிஷன் சொல்லி வந்தாலும் ஓகே தான், தங்களுக்கு நாங்கள் கால் பண்ணுவோம். அவங்களுடைய நம்பர் உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வோம். மதரசாவில் தங்களுடைய பிள்ளைகளை சேர்க்க விரும்பும் பெற்றோர்கள் தங்களுக்கு தெரிந்தால் அவங்க வரைக்கும் இந்த செய்தி தாங்க ஷேர் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.